வணக்கம். கதிரவன் நியூஸின் காலை நேர செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன்பதாக தலைப்புச் செய்திகள். அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை அதிகரிக்கும் சாத்தியம். சடுதியாக அதிகரித்த பால்மாவின் விலை, பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல். ஐரோப்பாவிலிருந்து இலங்கை வரும் சீனி விலையில் ஏற்படவுள்ள மாற்றம். வெளிநாட்டில் இருக்கும் இலங்கையர்களின் பிள்ளைகளுக்கு பணம், புதிய திட்டம். இலங்கையில் புதிதாக வாகனம் வாங்கியவர்களுக்கு முக்கிய அறிவுறுத்தல். ஜாலில் அதிகரிக்கும் ஆபத்து, பொதுமக்களுக்கு வெளியான முக்கிய அறிவித்தல். வேகமாக சென்ற லொரியொன்றின் மீது போலீசார் துப்பாக்கிச்சூடு, 4 பேர் கைது. மட்டக்களப்பு ஆற்றில் அடையாளம் தெரியாத சடலம் மீட்பு. போதைப் பொருள் ஒழிப்பு தொடர்பில் ஜனாதிபதி செயலகத்தில் விசேட கலந்துரையாடல். தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கை ரூபாயின் தொடர்ச்சியான பெறுமதி வீழ்ச்சி காரணமாக வரும் வாரங்களில் பல இறக்குமதி பொருட்களின் விலைகள் உயரக்கூடும் என அத்தியாவசிய உணவு இறக்குமதியாளர்கள் சங்கம் எச்சரித்துள்ளது. நாணய மாற்று விகிதங்களில் ஏற்படும் ஏற்ற இறக்கங்கள் அத்தியாவசிய பொருட்களை இறக்குமதி செய்வதற்கான செலவை நேரடியாக பாதிக்கும் என அச்சங்கத்தின் செயலாளர் சுப்பிரமணியம் தெரிவித்தார். இறக்குமதி செலவுகள் தொடர்ந்தும் அதிகரித்து வருவதால் சீனி, பருப்பு மற்றும் அரிசி உள்ளிட்ட பல அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகள் வருங்காலத்தில் உயரும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதற்கிடையில் நிலவும் சந்தை நிலவரங்கள் மற்றும் அந்நிய செலாவணி விகித ஏற்ற இறக்கங்களை காரணம் காட்டி பால்மா இறக்குமதியாளர்கள் சங்கம் பால்மாவின் விலையை அதிகரித்துள்ளனர். அதன்படி 400 கிராம் பால்மா பாக்கெட்டின் விலை 50 ரூபாவால் உயர்த்தப்பட்டுள்ளது. அதே சமயம் 1 கிலோகிராம் பால்மா பாக்கெட்டின் விலை 125 ரூபாவால் உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் நள்ளிரவு முதல் பால் தேநீரின் விலையிலும் அதிகரிப்பு செய்யப்பட்டுள்ளது. இலங்கையில் சீனி விலை அதிகரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. சீனி ஏற்றுமதியை நிறுத்துவதற்கு இந்தியா எடுத்துள்ள தீர்மானம் காரணமாக இலங்கைக்கு ஏனைய நாடுகளிலிருந்து சீனியை இறக்குமதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் இறக்குமதியாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. பிரேசில், தாய்லாந்து மற்றும் ஐரோப்பிய நாடுகளிலிருந்து சீனியை இறக்குமதி செய்வது குறித்து தற்போது அவதானம் செலுத்தப்பட்டு உள்ளதாக சங்கத்தின் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். கடந்த 15ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் சீனி ஏற்றுமதியை தற்காலிகமாக நிறுத்துவதற்கு இந்தியா நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்த ஏற்றுமதி தடை எதிர்வரும் செப்டம்பர் 30ஆம் தேதி வரை நீடிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு அதிகளவில் சீனி இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த தடையின் காரணமாக வேறு நாடுகளிலிருந்து சீனியை இறக்குமதி செய்ய வேண்டிய சூழ்நிலை இலங்கைக்கு ஏற்பட்டுள்ளதாகவும் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் இறக்குமதியாளர் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. எனினும் தற்போது நாட்டுக்குள் போதுமான அளவு சீனி கையிருப்பில் உள்ளதாலும் புதிய இருப்புகளை விரைவாக இறக்குமதி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதால் சந்தையிலும் சீனி தட்டுப்பாடு ஏற்படாது என சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. ரூபாயின் மதிப்புடன் ஒப்பிடுகையில் டாலரின் விலை அதிகரித்துள்ளதன் காரணமாக தற்போது சந்தையில் சீனியின் விலையில் சற்றே அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. வெளிநாடுகளில் பணிபுரியும் பெற்றோரின் பிள்ளைகளுக்கு பணம் வழங்குவது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. அந்த வகையில் பெற்றோர் வெளிநாடுகளில் பணிபுரியும் நிலையில் அவர்களின் 2 முதல் 13 வயதுக்கு இடைப்பட்ட பிள்ளைகள் பகல் நேர பராமரிப்பு நிலையங்களில் இருந்தால் அவர்களுக்கு மாதம் ஒன்றுக்கு 10,000 ரூபாய் கொடுப்பனவு வழங்க தீர்மானித்துள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பெண்கள் மற்றும் சிறுவர் விவகாரங்கள் பற்றிய நாடாளுமன்ற ஆலோசனைக் குழுவிடம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியக அதிகாரிகள் இதனை தெரிவித்துள்ளனர். அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தலைமையில் மற்றும் பிரதி அமைச்சர் நாமல் சுதர்சனவின் பங்கேற்புடன் அண்மையில் நாடாளுமன்றத்தில் இக்குழு கூடிய போதே அதிகாரிகள் இதனை குறிப்பிட்டுள்ளனர். சிறு பிள்ளைகளை கொண்ட பெண்கள் வெளிநாடு செல்வதால் சமூகத்தில் எழும் பிரச்சினைகள் குறித்து தலையிடுமாறு இதற்கு முன்னர் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் பொது மேலாளருக்கு இந்த ஆலோசனைக் குழு வழங்கியிருந்த அறிவுறுத்தலின் முன்னேற்றம் குறித்து வினாவிய போதே அதிகாரிகள் இந்த விவரங்களை வெளியிட்டுள்ளனர். புதிய கொள்முதல் செயல்முறை நிறைவடைந்ததைத் தொடர்ந்து வாகன பதிவு எண் அச்சிடும் பணிகள் ஜூன் 10ஆம் தேதி முதல் அதற்கு முன்னதாக அதிகாரப்பூர்வமாக மீண்டும் தொடங்கும் என மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் நேற்று முன்தினம் வெளியிட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒப்பந்தம் வழங்கப்பட்ட நிறுவனம் வேரகர பகுதியில் தேவையான இயந்திரங்களை ஏற்கனவே நிறுத்திவிட்டதாகவும் பணிகளை தொடங்குவதற்கான இறுதிப் பணிகளில் தற்போது ஈடுபட்டுள்ளதாகவும் திணைக்களம் கூறியுள்ளது.
மேலும் தொழில்நுட்ப மதிப்பீடுகள் மற்றும் கொள்முதல் ஒப்புதல்களை தொடர்ந்து வாகன பதிவு எண்களை அச்சிட்டு வழங்குவதற்கான ஒப்பந்தம் தனியார் நிறுவனத்துக்கு 5 வருட காலத்துக்கு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. அந்நிறுவனத்துடனான அதிகாரப்பூர்வ ஒப்பந்தம் மார்ச் 10ஆம் தேதி அன்று கையெழுத்தான நிலையில் அதே சமயம் ஒப்பந்த நிபந்தனைகளின்படி ஒப்பந்தம் கையெழுத்தான தேதியிலிருந்து 3 மாதங்களுக்குள் அச்சிடும் பணிகள் தொடங்கப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அச்சிடும் பணி கிட்டத்தட்ட 1 வருடமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் சுமார் 4 லட்சம் பதிவு எண்கள் தேங்கி கிடப்பதாகவும் வெளியான செய்திகளுக்கு பதிலளிக்கும் வகையில் இந்த விளக்கம் வெளியிடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் கடந்த 5 மாதங்களில் டெங்கு நோயால் 497 பேர் பாதிக்கப்பட்டுள்ளது என மாவட்ட செயலாளர் பிரதீபன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் டெங்கு நோயை கட்டுப்படுத்துதல் தொடர்பான கலந்துரையாடல் யாழ்ப்பாணம் மாவட்ட செயலாளர் தலைமையில் நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. இக்கலந்துரையாடலில் தலைமையுரையாற்றிய மாவட்ட செயலாளர் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் 2026ஆம் ஆண்டு மே மாதம் வரை டெங்கு நோயால் 497 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். கடந்த 2 வருடங்களிலும் யாழ்ப்பாணத்தில் டெங்கு நோய் இறப்புகள் காணப்படவில்லை. அதற்கு முந்தைய வருடங்களிலும் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை குறைவாகவே காணப்பட்ட நிலையில் இனிவரும் காலங்களில் நோய் தாக்கம் அதிகரித்து காணப்படாத வகையில் அதனை தடுப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் தற்போது மழை பெய்து வருவதனால் ஏற்படக்கூடிய டெங்கு நோய் பரவல் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட வேண்டும். பொதுமக்களுக்கான போதிய விழிப்புணர்வின் அவசியத்தினையும் எடுத்துக் கூறி அனைவரும் ஒருங்கிணைந்த வகையில் செயல்பட வேண்டும் எனவும் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து டெங்கு விழிப்புணர்வு வாரத்தினை எதிர்வரும் 25ஆம் தேதி தொடக்கம் 27ஆம் தேதி வரை நடாத்துவது எனவும் அந்த வகையில் 25ஆம் தேதி பொதுமக்கள் சிரமதானத்தினை மேற்கொள்ளுதல், 26ஆம் தேதி அரசாங்க அலுவல்களிலும் பாடசாலைகளிலும், 27ஆம் தேதி தனியார் வர்த்தக நிலையங்களிலும் கள ஆய்வுகள் மற்றும் சிரமதானங்களை மேற்கொள்வது என கலந்துரையாடலில் தீர்மானிக்கப்பட்டது. டெங்கு தாக்கம் அதிகமாக காணப்படும் கரவட்டி, யாழ்ப்பாணம், பருத்தித்துறை, கோப்பாய், சங்கானை, சாவகச்சேரி, நெல்லூர், சண்டிலிப்பாய் மற்றும் உடுவில் ஆகிய பிரதேச செயலங்களில் டெங்கு வாரத்தினை பின்னர் ஜூன் மாதம் 8ஆம் தேதிக்கு பிறகு இதே செயற்பாட்டை மீண்டும் பின்பற்றுமாறு மாவட்ட செயலாளர் தெரிவிக்கப்பட்டுள்ளது. லொரியொன்றின் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்ட கிங்கம போலீசார் அதில் பயணித்த 4 பேரை சந்தேகத்தின் பேரில் கைது செய்துள்ளனர். சட்டவிரோதமான முறையில் லொரியொன்றின் மாடுகள் எடுத்து செல்லப்பட்டதாக போலீசாருக்கு கிடைத்த தகவல் பிரகாரம் கிங்கம கட்டைக்காடு பிரதேசத்தில் திடீர் சோதனை சாவடியொன்றை திறந்து வாகனங்களை பரிசோதித்துள்ளனர். இதன்போது போலீசாரின் எச்சரிக்கையை மீறி அதிவேகத்தில் அவ்விடத்தை தாண்டி செல்ல முற்பட்ட லொரியொன்றை விரட்டி சென்ற போலீசார் வண்டியை நிறுத்துமாறு விடுத்த எச்சரிக்கைகளை சாரதி அசட்டை செய்து அதிவேகமாக லொரியை தொடர்ந்தும் ஓட்டி செல்ல முற்பட்டுள்ளார். அதனையடுத்து துப்பாக்கிச்சூடு நடத்தி லொரி வண்டியை மடக்கி நிறுத்தியுள்ள நிலையில் வண்டியில் பயணித்த சாரதி உள்ளிட்ட 4 பேர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளனர். கேங்கம போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மட்டக்களப்பு காந்தி பூங்காவுக்கு அருகிலுள்ள பாவியில் அடையாளம் தெரியாத ஆணொருவரின் சடலம் கரையொதுங்கிய நிலையில் நேற்று முன்தினம் மாலை 5 மணியளவில் மீட்கப்பட்டுள்ளதாக மட்டு தலைமையக போலீசார் தெரிவித்தனர். குறித்த பாவியில் சடலம் ஒன்று மிதப்பதை பார்த்த பொதுமக்கள் இதுகுறித்து போலீசாருக்கு தெரியப்படுத்தினர். இதனையடுத்து சம்பவ இடத்துக்கு சென்ற போலீசார் ஓர் ஆணின் சடலம் என கூறிய நிலையில் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை. சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மட்டு போதனா வைத்தியசாலையில் ஒப்படைப்பதற்கு நீதிமன்ற அனுமதியை பெறும் நடவடிக்கைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்ற நிலையில் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மட்டு தலைமையக போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். முழு நாடுமே ஒன்றாக என்ற துணைப்பொருளின் கீழ் முன்னெடுக்கப்படும் போதைப்பொருள் ஒழிப்பு தொடர்பான செயலணியின் விசேட கலந்துரையாடல் ஒன்று ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று நடைபெற்றுள்ளது. ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக குமார நாயக்க தலைமையில் நடைபெற்ற குறித்த கலந்துரையாடலின் போது போதைப்பொருள் ஒழிப்பு தொடர்பில் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளின் முன்னேற்றம் குறித்து ஆராயப்பட்டுள்ளது. அத்துடன் போலீசாரின் சோதனைகளின் போது கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களை உடனடியாக அளிப்பதற்கான சட்ட ஏற்பாடுகள் இன்மை காரணமாகவும் கைப்பற்றப்படும் போதைப் பொருட்களின் ஒரு பகுதி மீண்டும் போதை வியாபாரிகளின் கைகளில் சென்றடையும் சாத்தியம் இருப்பது குறித்தும் இதன்போது விரிவாக கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் கைப்பற்றப்படும் போதைப் பொருட்களை உடனடியாக அளிப்பதற்கான சட்ட திருத்தம் ஒன்றை மிக விரைவில் தயாரித்து அதனை நாடாளுமன்றத்தில் முன்வைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மேலும் போதைப்பொருள் ஒழிப்பு தொடர்பில் மேற்கொள்ளப்பட வேண்டிய மேலதிக நடவடிக்கைகள் குறித்தும் இங்கு ஆலோசிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் கதிரவன் நியூஸின் காலை நேர செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.